சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. அனைவர்களுக்கும் வணக்கம். நான் சாந்தகுமார், ஏஎல்பி அஸ்ட்ராலஜர். என் கூட இன்னைக்கு சாந்தி தேவி மேடம், ஸ்ரீ குரு சாந்தி தேவி மேடம் இருக்காங்க. இரண்டு பேரும் இன்னைக்கு எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடன்னா என்ன, கடன் ஏன் நமக்கு ஆகுது, இந்த கடன் அடைக்கக்கூடிய வழிமுறைகள், ஜோதிட ரீதியாக என்னென்ன நிகழ்வுகள் நடக்கும், 12 பாவங்களுக்கும் என்னென்ன நிகழ்வுகள் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வணக்கம் மேடம். வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். கடன் அப்படிங்கிறது முக்கியமாக எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்றியமையாத ஒரு அத்தியாவசியமான ஒரு நிகழ்வாகவே இருக்குது. கடன் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. அதனால் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு கவலைப்படாதீங்க. அந்த கடனை எதுக்காக வாங்கினோம் அப்படிங்கிறத யோசிக்கும் போதே உங்களுக்கு அதுக்கான பதிலும் அதுக்கான விடையும் உங்களுக்கு கிடைச்சிடும். ஃபைனலாக ஒரு டிப் ஒன்று சொல்லிடுறேன். சொல்லுங்கள் சார். முதல்ல உங்களுக்கு தேவை முதல்ல வந்தது, அப்புறமா கடன் வருதா, இல்லை கடன் வந்ததுனால தேவைகளை பூர்த்தி பண்ணுறீங்களான்னு பாருங்கள். உங்களுக்கு கடன் முதல்ல வந்தது, அந்த கடனை என்ன பயன்படுத்தணுன்றதுக்காக தேவை வருதுன்னா, அந்த கடனை உருவாக்குறதுக்கான தேவைன்னு வருதுன்னா, அதை பற்றி 100 தடவை யோசிங்க. உங்கள் தேவைகள் வந்துடணும். முதல்ல அதுக்கு நீங்கள் திட்டமிடணும். கொஞ்சமாவது நீங்கள் சம்பாதிச்சு சேமிச்சு விடணும். அதை முழுமைப்படுத்துறதுக்கு கடன் வாங்கினீங்கன்னா தப்பில்லை. ஏன்னா அது முதலீடாக போட போகிறீங்க. அதை எப்படி பயன்படுத்தணும்னு அதனுடைய அருமை பெருமை உங்களுக்கு புரியும். காத்திருத்தலினுடைய வழி தெரியும். அதனால் நீங்கள் அந்த கடன் நீங்கள் நல்ல கடனாக இருக்கும். இல்லாமல் கடன் கிடைக்குது, நான் இதை எப்படி பயன்படுத்திக்கலான்னு அந்த தேவை அடுத்த நிகழ்வாக, 2வது நிகழ்வாக தேவை இருந்ததுனாலே அது தவிர்க்க வேண்டிய கடன். இந்த மாதிரி கடன் வாங்கிறது தான் மிகப்பெரிய கடனாளியாக மாற்றுது. அந்த கடனை நீங்கள் அடைக்க முடியாமல் போராடிட்டே தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் தான் உடைச்சிட்டீங்க. அந்த உடைச்சதனுடைய வலியை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அது அடித்து செய்யும். நம்ம ஆனால் அந்த வலியிலே இருந்து பழகிக்காமல், இந்த வலி நம்ம தப்பு பண்ணதுனால கிடச்சிது அப்படிங்கிறத உணர்தல் எடுத்து அதை தவிர்த்தாதான் அடுத்த நிகழ்வுக்கு நகர முடியும். அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. அது இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம். நம்ம இஷ்டத்துக்கு வர்றதுக்கு பேர் அது அதிர்ஷ்டமே கிடையாது. நாளைக்கு வரும்னு நான் சொல்கிறேன், நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிங்கனாலே அது பேர் அதிர்ஷ்டமே இல்லை, கிடையாது. அது இஷ்டத்துக்கு வரணும், அதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டம்னு பேர். அதனால அதிர்ஷ்டம் எப்போது வரும்னு கேட்காதீங்க. அதிர்ஷ்டத்தை நம்பினவர்கள் வாழ்க்கை ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். பல்லாயிரம் பேர் இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி வாங்கி நொடிச்சு போனவங்கெல்லாம் நிறைய இருக்காங்க. அதே மாதிரி அந்த கேசினோவில் பணம் விட்டவங்கெல்லாம் நிறையவே இருக்காங்க. அந்த அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. அது வரணும்னு உங்களுக்கு பிராப்தம் இருந்தால் அதுவாகவே அதிர்ஷ்டத்துக்கு வந்துடும். நம்ம ஏன் போய் தேடிட்டு போகணும்? கண்டிப்பாக. அதனால் அந்த மாதிரி கேள்விகளை கேட்காதீங்க. நான் அதிர்ஷ்டசாலியாக அடுத்தவங்க பார்வைக்கு இருக்கணும் அப்படின்னா அதற்கான வழிகளை தேடுங்க. ஏன்னா அதிர்ஷ்டசாலின்னா என்னங்க, நமக்கு எல்லாமே தேவைகளை நாமே பூர்த்தி செய்கிறோம் அப்படின்னா அதுதான் அதிர்ஷ்டசாலி. அதனால் அதுக்கான தகுதியை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறத முதல்ல நினைங்க. இந்த கிரகங்கள் நம்ம ஜாதகம் பார்த்துட்டா இதை இப்படி சொல்லிடுவாங்களோ, அதை அப்படி சொல்லிடுவாங்களோ, நம்மளை பயமுறுத்திடுவாங்களோ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது சார். அது பயமுறுத்தலுக்காக சொல்கிறோமா? நீங்கள் அடிக்கடி நம்ம என்ன சொல்கிறோம் ஏல்பியில், ரெட் சிக்னல் விழுகிறது பயமுறுத்தலுக்கா இல்லை பார்த்து போகணும்னு எச்சரிக்கை பண்ணுறதுக்கா? அப்போ ஜோதிடம் பார்க்குறது நம்ம பயப்படுறதுக்காக இல்லை. இந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, இதை ரொம்ப சேஃபாக நம்ம கடந்து போகணும் அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குது, நான் கண்ணை மூடிட்டு ட்ராவல் பண்ணுறேன்றாங்க. ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு கேட்குறதையும் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கண்ணை மூடிட்டு வண்டி ஓட்டுறது எவ்வளோ புத்திசாலித்தனம். அந்த மாதிரி தான் ஜோதிடம் பார்க்க மாட்டேன்னு சொல்கிறதும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கிட்டா நான் தவிர்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு சொல்கிறோமே தவிர, இது ஒரு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத ஒரு நிகழ்வு தான். உங்களுக்கு பயமாக இருக்குன்னா கட்டாயமாக நீங்கள் ஜோதிடம் படிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். ராகு 10ல் இருந்தாலே அவங்க எதுக்காக கடன் வாங்குவாங்க? அதீதமாக ஆசைப்பட்டு தொழிலில் இன்னும் பெருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதிகமாக கடன் வாங்குவாங்க. இங்கே ஒரு நிகழ்வை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அடிப்படை அஸ்திவாரம் ஸ்ட்ராங் இல்லாமல் நம்ம அது மேலே எவ்வளோ பில்டிங் ஸ்ட்ராங்காக கட்டினாலும் அது நிற்காது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன்னா எனக்கு அதில் எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குது, அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இங்கே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம ஜாதகத்தில் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம்னே சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையை உங்கள் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும் இந்த வகுப்பு படிச்சிங்கன்னா. இப்போது உங்கள்கிட்ட ஒரு மீன் பிடிக்கிறத விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறதுன்ற மாதிரி இந்த ஜோதிடம் கற்றுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஜோசியர் ஆகணும்னு நாங்கள் கேட்கல. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கண்ட்ரோல் எடுங்கன்னு சொல்கிறோம். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது.
உங்கள் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாததுனால அந்த பதட்டத்தில் செய்யக்கூடாத வேலைகளை செய்கிறோம், செய்ய வேண்டியதை செய்யாமல் இருக்கும். இப்போ ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டால் முதல்ல நிதானம் வந்துடும். இன்னது தான் நடக்கும், இது நடக்காது, இதை நான் ஏற்றுக்கணும், இதை ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற புரிதல் உங்களுக்கு தெளிவாக இருக்கும்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் முழுக்க முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். நீங்கள் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே சரியான திசையிலேயே பயணித்து உங்களுக்கு எந்த இலக்கோ அந்த இலக்கை ஈஸியாக அடைவீங்க. அப்படிங்கிறனால தான் இதை படிக்க சொல்கிறோம். இது ஒரு 30-35 நாள் இந்த வகுப்புக்குன்னு ஒதுக்கும்போது உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும்னா அது நீங்கள் ஏன் செய்யக்கூடாது? உங்களுக்குள்ளாரே ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி கேளுங்க. இதுக்கு பதில் ஏதாவது ஒரு மறுப்பு கருத்து சொல்லுங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் தாண்டி இது படித்தாகணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் வரும். இந்த இடத்துல திரும்ப நம்ம குருநாதர் புதோடி மூர்த்தி ஐயா அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, பாருங்களேன், நாங்கள் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் பேசணும். கண்டிப்பாக அந்த பதில்களான டக்கு டக்குன்னு இது ஏதோ நாங்கள் எங்கள் திறமையில் சொல்கிறோம் அப்படின்னு பார்க்காதீங்க. இதே மாதிரி பதில்கள் நீங்கள் கூட சொல்ல முடியும்னு தான் இங்கே இருக்க நிகழ்வு. உங்கள் வாயிலிருந்தே உங்களுக்கான பதில்கள் சொன்னால் அதுதான் எங்களுக்கு உண்மையிலேயே சந்தோஷமே தவிர உங்களுக்கு வெறும் பலன் சொல்கிறது மட்டுமே எங்கள் நோக்கம் இல்லை. எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறது என்னை விட யாருக்கு அதிகமாக தெரியும்? இப்போ எனக்கு பசிக்குதுக்காக ஒரு குழந்தை அழுகுதுன்னா அது பசிக்காக அழுகுதா, இல்லை ஏதோ கை வலி, கழுத்து வலி, வாய் வலி அப்படின்னு வலிகளுக்காக அழுகுதா, இல்லை அது பொழுதுபோக்காக அழுகுதா? இப்போ நம்ம குழந்தை நார்மலாக சிரிக்கும், நார்மலாக அழுகும். அது என்ன உணர்வில் அது ஃபீல் பண்ணுது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. ஓரளவு அம்மா வேணால் அதை புரிஞ்சுக்கலாம், அதனுடைய மொழிகளை. மற்ற யாருக்காவது அதை பற்றி புரிஞ்சுக்க முடியுமா என்ன? ஆனால் நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்க தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம என்ன தேவை நமக்கு இருக்குது, அந்த தேவைக்கு நம்ம எப்படி அதில் பலன் எடுக்கிறது, அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத நம்மளை தவிர யாராலும் அதை சொல்ல முடியாது. நம்ம ஜோசியர்கிட்ட கொண்டு போய் ஜாதகத்தை கொடுத்து எனக்கு இப்போ என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறது ரொம்ப அபத்தமானதுன்னு தான் நான் சொல்லுவேன். எனக்கு என்ன தேவை? இப்போ சார் அமெரிக்கா போயிட்டு வந்துட்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அங்கே அவங்கெல்லாம் ஏன் அமெரிக்கா வல்லரசு நாடாக இருக்குன்னா இதுதான். அவங்களுக்கு என்ன தேவைங்கிறத தெளிவாக அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதை கேள்வியாக்குறாங்க. நடக்குமா நடக்காதா, அதுக்கு மட்டும் பதில சொல்லு அப்படின்னு. எனக்கு என்ன நடந்தது, என் கூட பிறந்தது எத்தனை பேர், இதெல்லாம் அந்த நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக அதை எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஜீபும்பா நம்ம பார்த்தோன்னா நம்ம ஒரு படத்தில் ரேஷன் கார்டை வச்சு படித்த மாதிரி அதெல்லாம் சொன்னால் தான் ஒரு உண்மையான ஜோதிடர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயையிலேயே இருக்காங்க. அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்கள் ஜாதகத்தில் நடந்த நிகழ்வுகள் ஏதாவது சொல்லுங்கள், அது உங்கள் ஜாதகத்தோட பொருத்தி போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த நேரம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விக்கான பதில் அதில் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எனக்கு வேண்டாங்க, என் ஜாதகத்தை நான் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா, நீங்கள் ஜாதகம் படிங்க. படிச்சுட்டு நீங்கள் கேள்விகளை கேளுங்க. கண்டிப்பாக அதற்கான தீர்வு உங்களுக்கு நல்ல விதமாகவே கிடைக்கும். குறிப்பாக எதிர்காலம் என்ன அப்படின்னு மொட்டையாக ஒரு கேள்வி நிறைய நேரத்தில் வருது. உங்கள் எதிர்காலன்றதை நீங்கள் இன்னிலேருந்து நீங்கள் உயிரோடு இருக்கிற காலகட்டம் வரைக்கும் இருக்கிறது முழுக்க எதிர்காலம் தான். அந்த எதிர்காலத்தை ஒரு வரியில் இல்லை ஒரு அரை மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் நாங்கள் சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறது எவ்வளோ புத்திசாலித்தனமான விஷயம்னு பாருங்கள். அதுக்கு வழி என்னென்னா அதுக்கான பதில் கட்டாயமாக உங்களுக்கு தெரியணும். உங்கள் கேள்வி எங்களுக்கு புரியுது, அது நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிறத எங்கள் நிகழ்வாக சொல்கிறோம். அதனால தான் படிக்கவே சொல்கிறோம். உங்கள் எதிர்காலம் என்னன்னு தெரியணுமா, கட்டாயமாக படிச்சிங்கன்னா தான் அது புரியும். அது வெறுமனே ஒரு 10 நிமிஷத்தில் நல்லா இருக்குன்ற வார்த்தை நான் சொல்ல முடியும். நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் திருப்தி ஆகிடும்னா உங்களை திருப்தி பண்ணுறதுக்கு பதில் சொல்கிறது இல்லை எங்கள் நோக்கம். உங்களுக்கு உண்மையிலேயே கைட் பண்ணணுன்னு ஆசைப்படுறோம். அப்போ உங்கள் கேள்விகள் தெளிவாக இருந்தால் ஜாதகம் பாருங்கள். இல்லை எனக்கு இந்த கேள்விக்கு பதில் அவசரமாக தேவையில்லை, எனக்கு கொஞ்சம் நிதானமாக கூட தெரிஞ்சுக்கலான்னா கட்டாயமாக படிங்க, ஜோதிடத்தை படிங்க. நிச்சயமாக சார். நிறைய விஷயங்களை நம்ம இன்றைக்கி பேசிட்டோம். அதனால் இது கண்டிப்பாக நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் யாருக்காவது கடன் கேட்குறாங்களா, உங்களால் கடன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லைன்னா இந்த வீடியோவை அவங்கள அனுப்பி பார்க்க சொல்லுங்கள். அதுலேயே அவங்க புரிஞ்சுக்குவாங்க உங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இருக்கா, முடியுமா முடியாதாங்கிறத. ஏன்னா ஒரு சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்களும் பேசுகிறோம் அப்படின்னு பேசக்கூடாது. நம்ம என்ன கருத்துக்களை மக்கள்கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான். அப்போ கடன் அப்படிங்கிறது நமக்கு அடையிறதுக்கு வழி சொன்னால் மட்டும் பத்தாது, அதை எப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். வருமானத்தை பெருக்கினா மட்டும்தான் கடனை அடைக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம கோயிலில் போய் சாமி கும்பிடுவதனாலையோ அல்லது கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறதுனாலையோ அந்த கடன் அடைஞ்சிருமா, அது ஒரு பக்கம் நடக்கட்டும். அது ஒரு நல்ல எனர்ஜியை நமக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான பிரார்த்தனையாக இருக்கட்டும். மற்றபடி நம்மளுடைய முயற்சி வருமானத்தை பெருக்குவதில் தான் இருக்கணும். அப்போ தான் கடன் அடையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அடுத்தவங்க கொடுத்து அதை அடைக்கக்கூடிய நிகழ்வே இல்லை. நிறைய பேர் நான் பார்த்த விஷயத்தில் சார், அப்பா சொத்து தந்தால் அந்த சொத்தை விற்றுட்டு நான் கடன் அடைக்கிறேன்.
அது ஆரோக்கியமானதா அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்கள் என்ன சேர்த்து வைக்க போகிறீங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு? அவர் சேர்த்து வச்சாரு, அதை நம்ம இன்னைக்கு செலவு பண்ணுறோம், கடன் அடைக்கணும்னு பேசுகிறோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிச்சா அந்த மாதிரி எதிர்பார்ப்புங்கிறது இருக்காது. அதனால் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நல்ல விதமாக அமைச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். நன்றி. நன்றி மேடம், நன்றி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். இதை படிங்க, உங்க வாழ்க்கை உங்க கையில. சித்தர் பூமி.